Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 9.2 question number 11. Evaluate the limits. பின்வரும் எல்லை மதிப்புகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. Okay, limit extending to 2 minus root of x plus 2 divided by cube root of 2 minus cube root of 4 minus x ன்னு கொடுத்திருக்காங்க. So இந்த சம்ம சால்வ் பண்றதுக்காக நான் தியரம் 9.4 choose பண்றேன். Anyway, we know limit extending to a x for n minus a for n divided by x minus a வா இருந்ததுன்னா இது n into a for n minus 1 ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த தியரம் நம்ம எப்படி இங்கே கன்க்ளூட் பண்ணுறோன்னா இந்த லிமிட் அப்ரோச் பண்ணும்போது இது 0/0 ஃபார்மெட்டில் வந்துடும். ஸோ 0/0 ஃபார்மெட்டில் வந்ததுன்னா அதுக்காக இந்த தியரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆர்எல்ஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சிமிலர் டேர்ம் இருக்கும்போதும் நாம் இந்த டேர்ம்ஸை இங்கே அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். ஓகே, எனிவே இப்போ சொல்யூஷன் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 minus square root of x plus 2 divided by cube root of 2 minus cube root of 4 minus x. ஓகே, இப்போ once again மறுபடியும் நான் இப்போ தியரம் 9.2 யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 9.2ல லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு x0 f of x divided by g of x இருந்ததுன்னா இதுக்கு நாம் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு x0 f of x ஹோல் divided by லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு x0 g of xன்னு எழுத முடியும். ஓகே, இப்போ நான் தனித்தனியாக லிமிட் அப்ரோச் பண்ண போகிறேன். லிமிட் இங்கே extending to 2 minus square root of x plus 2 okay divided by limit extending to 2 cube root of 2 minus cube root of 4 minus x. Observe theorem 9.4 இதில் ஃபஸ்ட்டு x term இருக்கும், செகண்டு a term இருக்கும். ஸோ இதுக்கு கன்வர்ஸுமே சாட்டிஸ்ஃபைடு தான். அதாவது லிமிட் extending to a for n minus x for n divided by a minus x னாலும் இது n into a for n minus 1 எழுதலாம். பட் நம்ம மோஸ்ட்லி இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணதுனால நான் இதே ஃபார்மேட்டில் இதை சால்வ் பண்ணுறேன். அதுக்காக நான் நியூமரேட்டரில் இருந்து ஒரு மைனஸ் காமனாக எடுக்கிறேன். அப்போ மைனஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 2 மைனஸ் 2 ஆகிடும், இந்த செகண்ட் இருக்கிற டேர்ம் ப்ளஸ் டேர்மாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அதனால் நான் பாசிட்டிவ் டேர்மை ஃபஸ்ட் எழுதுகிறேன். ஸோ ரூட் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 2வாக இது சேஞ்ச் ஆகிடும். டிவைடட் பை டினாமினேட்டர்லேருந்து நான் மைனஸ் காமனாக எடுக்கிறேன். அப்போ லிமிட் இங்கே எக்ஸ்டெண்டிங் டு 2 இந்த டேர்ம் இப்போ நெகட்டிவ் ஆகிடும். ஃபஸ்ட் டேர்ம் நெகட்டிவ் ஆகும், செகண்ட் டேர்ம் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ நான் ஃபஸ்ட் டேர்ம் ரைட் பண்ணுறேன். கியூப் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் 2. ஓகே, இங்கே மைனஸ் மைனஸ் வில் கேன்சல். லெஃப்ட் அவுட் லிமிட் extending to 2 இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 2. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன்னு பாருங்கள். இந்த ஸ்கொயர் ரூட்டை we can written as whole for 1/2. சிமிலர் இந்த 2வையும் நம்ம எப்படி எழுதலாம்னா 4 for 1/2ன்னு எழுதலாம். இப்படி எழுதும்போது நமக்கு இந்த தியரத்துக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, பட் த டினாமினேட்டர் இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ இல்லை. இந்த பிளேஸில் எக்ஸ்ன்றது எக்ஸ் ப்ளஸ் 2, ஏன்றது 4. ஸோ ஒரு டேர்ம் இல்லாததுனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணி அதே டேர்மால் நான் டிவைட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது வேல்யூஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. சிமிலர் ஸ்டெப்பாக நம்ம டினாமினேட்டர்லையும் இப்போ பண்ணலாம். ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 இந்த கியூப் ரூட்டை நான் 4 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஃபார் 1/3ன்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் இங்கே 2 ஃபார் 1/3. இங்கேயும் நமக்கு x மைனஸ் ஏ இல்லை, அதனால் 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இதுக்கு நான் அரேஞ்சை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். லிமிட் இங்கே எக்ஸ்டெண்டிங் டு 2 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஃபார் 1/2 மைனஸ் 4 ஃபார் 1/2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 4 இங்கே இன்டூ இது 2 மைனஸ் 4ன்னும் போது இது மைனஸ் 2 ஆகிடும். எனவே இங்கே எக்ஸ் மைனஸ் 2 தான் கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை இன் திஸ் பிளேஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 இப்போ இது 4 minus x the
whole for 1 by 3 minus 2 for 1 by 3 divided by இங்க 4 minus x bracket close பண்ணிடலாம். அடுத்து minus 2 into numeratorல நம்ம subtract பண்ணும்போது நமக்கு minus x plus 2ன்ற term கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம இங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்துடலாம். லெட் இங்கே கேப்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூன்னு எடுத்துக்கிறேன். இது எப்போன்னு பார்த்தோன்னா எக்ஸ்டெண்டிங் டு டூவாக இருக்கும்போது. இப்போ நான் இங்கே 2 அப்ரோச் பண்ணேன்னா எனக்கு கேப்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஆகிடும், விச் இஸ் கேப்ஸ் எக்ஸ் டெண்டிங் டு 4 ஆகிடும் இந்த பிளேஸில். அடுத்த டினாமினேட்டரில் லெட் கேப்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாங்கள் 4 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். வென் இது எப்போன்னு பார்த்தோன்னா இங்கே எக்ஸ்டெண்டிங் டு 2வாக இருக்கும்போது. இப்போ நாங்கள் 2 ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது சப்ராக்ட் ஆகும். எனிவே அது ஒய் டெண்டிங் டு 2வாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, எனிவே இப்போ இதுக்கான லிமிட் வந்து இப்போ சேஞ்ச் ஆக போகுது. பாருங்கள், இந்த திஸ் பிளேஸ் இப்போ லிமிட் இந்த எக்ஸ்டெண்டிங் டு 2ன்றது இப்போ கேப்ஸ் எக்ஸ்டெண்டிங் டு 4ஆக மாறுது. இந்த எக்ஸ் ப்ளஸ் 2ன்றது இங்கே நம்ம கேப்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஃபார் 1 by 2 மைனஸ் 4 ஃபார் 1 by 2 டிவைடட் பை இந்த இடத்துலையும் நமக்கு கேப்ஸ் எக்ஸ் மைனஸ் 4 as it is இருக்குது இன்டூ இந்த எக்ஸ் மைனஸ் 2 as it is இருக்குது ஹோல் டிவைடட் பை இந்த இடத்துல லிமிட் இந்த 4 மைனஸ் எக்ஸுக்கு நம்ம ஒய்ன்னு டிஃபைன் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல லிமிட் சேஞ்ச் ஆகும். ஒய் டெண்டிங் டு 2 இந்த இடத்துல ஒய் ஃபார் 1 by 3 மைனஸ் 2 ஃபார் 1 by 3 டிவைடட் பை இங்கே ஒய் மைனஸ் 2. இப்போது இந்த 2 டேர்மில் இருந்து நான் ஒரு மைனஸ் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் 2வாக இது சேஞ்ச் ஆகிடும். அதாவது இது பாசிட்டிவ் டேர்மாகவும் இது நெகட்டிவ் டேர்மாகவும் சேஞ்ச் ஆகிடும். எதுக்காக இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா அப்போ தான் இந்த எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆகும். இந்த மைனஸ் சைனை நான் இங்கே பிரிண்டில் கொண்டு வந்து ரைட் பண்ணிடுறேன். எனிவே இங்கே மைனஸ் ஆஃப் இப்போ இந்த இடத்துல நம்ம லிமிட் அப்ரோச் பண்ணலாம். பிகாஸ் இந்த தியரம் ஃபார்மேட்டுக்கு நமக்கு கிடைச்சிருச்சு. தட்ஸ் வை. ஓகே, ஸோ அப்படி அப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என். ஸோ என் இஸ் இங்கே 1 by 2 into a is 4 for 1 by 2 minus 1. First term clear. Divided by inga n is 1 by 3 into a is inga 2 for 1 by 3 minus 1. Okay, so minus of inga 1 by 2 as it is 4 into inga subtract பண்ணோம்னா 1 by 2 minus 1 போது இது minus 1 by 2 divided by inga 1 by 3 inga 2 into இந்த இடத்துல 1 by 3 minus 1 அது minus 2 by 3. ஓகே, இங்கே மைனஸ் இப்போ இது 1 by 2 இந்த டேர்ம் அப்படியே நம்ம டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். ரீசன் என்னென்னா பவர் நெகட்டிவாக இருக்கிறதுனால. அப்போ 4 ஃபார் 1 by 2ன்னு கிடைக்கிது. ஓகே, இப்போ இது ஹோல் டிவைடட் பை இங்கேயும் இது 1 by 3 இந்த டேர்மையும் நான் டினாமினேட்டர் கொண்டு வரேன். அப்போ இது என்னவா கிடைக்கும்? இன்டூ 2 ஃபார் 2 by 3ன்னு கிடைச்சிடும். We know a by b divided by c by d na a by b into d by c அது சேஞ்ச் ஆகிடும். அது டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் ஆகும். எனிவே மைனஸ் 1 by 2 into இந்த 4 ஃபார் 1 by 2 விச் இஸ் 2 இன்டூ இப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆக போகுது. அப்போ 3 இன்டூ இப்போ இது என்ன ஆகும்? இந்த 2 ஃபார் 2 by 3 as it is இருக்கும். எனிவே இது மைனஸ் 1 by 4 as it is இன்டூ இந்த 3 as it is. இந்த 2 ஃபார் 2 by 3 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா பை புக் பேக் ஆன்சருக்காக இங்கே 2 ஸ்கொயர் ஹோல் கியூப்னு ஸ்ப்ளிட் ஹோல் 1 by 3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது என்ன கண்டிஷன்னா a ஃபார் m ஹோல் ஃபார் n விச் இஸ் a ஃபார் m இன்டூ n. பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் 2 by 3 கிடைச்சிடும். எனிவே இப்போ இது மைனஸ் 3 by 4. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் 4 இங்கே ஃபாரில் 1 by 3 இருக்குது. எனிவே ஃபாரில் 1 by 3னா அது கியூப் ரூட் minus 3 cube root of 4 divided by 4. Okay, thank you.